நான் உங்கள் கோவை கோபால். ஒரு நல்ல படத்தை ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் இந்த படத்தை பண்ணுறேன். நேற்று இந்த படம் பார்த்துட்டு வந்தேன். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு என்னால் ரிவ்யூ பண்ணாமல் இருக்க முடியல. அது 3 BHK. இதை வந்து ஸ்ரீ கணேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு சச்சிதானந்தம் அப்படிங்கிறவர் எழுதப்பட்ட அரவிந்த் சச்சிதானந்தம் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரியை வந்து தழுவி எடுக்கப்பட்டது. இதை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து அருண் விஸ்வா அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. இதில் வந்து சித்தார்த், சரத்குமார், தேவயானி, யோகி பாபு, மீதா ரகுநாத் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. சரத்குமார் வந்து சரத்குமாராக இல்லாமல் வாசுதேவன்கிற கேரக்டரில் அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. இது சினிமாட்டோகிராஃபி வந்து தினேஷ் ஆர் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஸ்க்ரீனும் அவ்வளோ அழகாக இருக்குது, நேர்த்தியாக இருக்குது. அவரோட ஒர்க் பாராட்ட தகுந்தது. அட் த சேம் டைம் எடிட்டிங் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபில்மோட இருதயமே வந்து ஹார்ட்டே வந்து எடிட்டிங் தான். அந்த எடிட்டிங்கை வந்து நல்லா பண்ணலைங்கன்னா அந்த படம் வந்து தோல்வி அடைஞ்சிரும். அந்த பொறுப்பை வந்து நல்லா உணர்ந்து கணேஷ் சிவா அப்படிங்கிறவர் அழகாக பண்ணியிருக்காரு. இவருக்கு மேன்மேலும் நிறைய படங்கள் வர மனமார்ந்த வாழ்த்துக்கள். அட் த சேம் டைம் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அம்ரித் ராம்நாத் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீனோட ஒவ்வொரு ஃபில்மோட ஒரு இதையும் அவ்வளோ நேர்த்தியாக அந்த சீன்லேருந்து மக்களை வெளியில் கொண்டு போகாமல் ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனுக்கும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. இவர் வந்து இந்த படம் வந்து கிட்டத்தட்ட டூரிஸ்ட் ஃபேமிலியோட தழுவலில் எடுக்கப்பட்ட படம் மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, ஒரு சொந்த வீடு வாங்கணும், அவ்வளோதான் பேஸ். ஒரு 3 பெட்ரூம் இல்லை 2 பெட்ரூம் இருக்கிற ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. வாடகை வீட்டில் இருக்கிறது, வாடகை வீட்டோட சிரமங்கள் என்னென்ன அப்படின்னு அவங்க ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் அதுக்கு ஒவ்வொரு தடவையும் போகும்போதும் அந்த வீட்டோட மதிப்பு எவ்வளோ ஆகும்னா 15 லட்சம் ஆகுங்கும்போது அவங்க 1 வருஷம் சேர்த்து வைக்கலாங்கும்போது அந்த வீட்டோட மதிப்பு 25 லட்சம் ஆயிரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாகும். அப்புறம் வீடு வாங்கலான்னு போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று, சரத்குமாருக்கு வந்து ஒரு ஹார்ட்டு ப்ராப்ளம் வந்து அந்த ஆப்ரேஷன் போக வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் சித்தார்த் வந்து எல்லா விதத்துலேயுமே தோல்வின்னு பார்த்து அந்த தோல்வியோட மன வலியை வந்து ரொம்ப நல்லா அருமையாக காமிச்சிருக்காரு. அவரோட கம்ப்யூட்டர் உடைக்கிறதாகட்டும், கையில் இருக்கிற இதை உடைக்கிறதாகட்டும், அந்த மாதிரியான ஒரு தன்னை மறந்து காமிக்கிற எக்ஸ்ப்ரெஷனை வந்து அவ்வளோ அருமையாக காமிச்சிருக்காரு. இந்த படம் வந்து கண்டிப்பாக குடும்பத்தோட எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய படம். இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படத்தை நம்ம எல்லாருமே நல்லா வந்து ஒரு ஊக்குவிச்சா தான் பிற்காலத்தில் தமிழ் சினிமா இன்னும் நல்ல கதைகளை கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்தும். சினிமாவும் வாழும். சினிமாவில் இருக்கிற தொழிலாளி